கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இல்லைன்னா சந்தோஷமாக தான் இருக்கலாம், ஆனால் முடிவில் நம்ம மிகவும் வருத்தப்படுவோம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராய் வாழும் பொழுது நிறைய துன்பங்கள் வரதான் செய்யும். இயேசுவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்றி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கைனாவே ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். அதனால இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்கள் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும் பொழுது பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லவே முடியாது. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, பச்சை மரத்துக்கே இவ்வளோ பாடுகள்னா பட்டை மரம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாடு வரும், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த பாடுகள் மத்தியில் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னொரு வசனம் சொல்கிறது, அவரோடைய பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இன்னைக்கு உலகத்தில் பாடு அனுபவிச்சாதான் பரலோகத்தில் நம்ம ஆண்டரோட ஆளுகை செய்ய முடியும். லாசர் ஐஸ்வர்யவான் கதையில் நம்ம பார்க்குறோம். ஐஸ்வர்யவான் உலகத்தில் இருக்கும்போதே எல்லாவற்றையும் அனுபவித்தான், ஆனால் லாசரும் பாடு தான் அனுபவித்தான். பரலோகத்தில் யார் சந்தோஷமாக இருந்தாங்க? லாசர் தான் சந்தோஷமாக இருந்தான். ஐஸ்வர்யவான் கஷ்டப்பட்டான். இதுதான். ஸோ நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவுக்காக சில பாடுகள் வரும்பொழுது அதை பொறுமையோடு சகிக்க கர்த்தர் நமக்கு பலன் தரும்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா அவரோட கூட நிச்சயமாக ஒரு நாள் நாம் ஆளுகை செய்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.